ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ப்ரோ அந்த ஆர்சிபி டொமஸ்டிக் கேம்பெயின் ஏதோ ஆரம்பிக்கிறாங்களாமா. ஸோ அதை பற்றி நீங்களும் பேசியிருந்தீங்க, டீட்டெயிலாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் கிடையாது நம்மளுடைய ஆர்சிபி அவங்களுடைய டொமஸ்டிக் கேம்ப் ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன்னாடி 2019 இதே மாதிரி டொமஸ்டிக் கேம்ப் அவங்க ஆரம்பிச்சு ஸோ அதில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கிறாங்க. 2019 அவங்க ஆரம்பித்த அந்த டொமஸ்டிக் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 5 டே கண்டிஷனல் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு பேரோடு இருந்தது. ஸோ அதில் வந்துட்டு யாரெல்லாம் இருந்தாங்கன்னா கேரி கிறிஸ்டன், அதுக்கப்புறம் வந்துட்டு பவுலிங் கோச் ஆஷிஷ் நெக்ரா, இவங்கெல்லாம் அந்த ஒரு கேம்ப்ல இருந்தாங்க. ஸோ அதில் 8 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் மட்டும்தான் இருந்திருந்தாங்க. ஸோ அந்த 29 ரஞ்சி டிராஃபியில் டாப் ரன் கட்டராக இருந்த மிலன் குமார், ஸோ அவர் வந்துட்டு ஆர்சிபியில் இருந்தார், அவர் இருந்திருக்கிறாரு. சிவம் துபே வரைக்கும் அதில் இருந்திருக்கிறாங்க. சிவம் துபே வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கு அப்போ ஆர்சிபி வாங்கியிருந்தது. சேம் பேட்டர்னை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ பிளேயர்ஸுக்கு வந்து யோயோ டெஸ்ட்லாம் எடுத்திருந்தாங்க. அவங்களோட ஃபிட்னஸை வந்து செக் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 8 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இருந்ததுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபேக்கு வந்துட்டு அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருந்தது வந்துட்டு பவுலிங் ப்ராக்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஹார்ட் ஹிட்டர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இன்னுமே நீங்கள் வந்துட்டு 2019 கண்டிஷனிங் கேம்ப் ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஆர்டிக்கல் வரும். பட் இந்த ஆர்டிக்கல் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆர்டிக்கல், நீங்கள் அமௌண்ட் கொடுத்து பணம் கட்டினா மட்டும்தான் ஃபுல் ஆர்டிக்கல் படிக்க முடியும். ஸோ அதில் வந்துட்டு இப்போ வந்து கண்டிப்பாக வந்து அந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துட்டு நம்ம சைடில் ஃப்ரீயாக இருக்கிற பிளேயர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. ஸோ அதில் ஆர்சிபி சைடில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ இப்போ ஃப்ரீயாக இருக்கிற பிளேயர்ஸ் மேக்ஸிமம் கலந்துக்குவாங்க. ஸோ இதில் டேவிட் படிக்கல், குர்னல் பாண்டியா, ஸோ அதுக்கப்புறம் வந்து அபிநந்தன் சிங், மோகித் ராத்தே, ஸ்வஸ்திக் சிக்காரா, ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் பங்கஜ், குர்னல் பாண்டியா, சுயேஷ் சர்மா, ராஷிக் தார், ஜிதேஷ் சர்மா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்பில் கலந்துக்குவாங்க. ரஜத் படிட்டர் அந்த கேம்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த கேம்பை வந்து கண்டிப்பாக லீட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். ஏன்னா இப்போ கோலி வந்துட்டு இன்டர்நேஷனல் சைடில் பிஸியாக ஷெடியூலாக இருக்கிறதுனால ஸோ அந்த கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் பிளேயர்ஸை லீட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு கேம்பில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னா, ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரியான சம்பவங்கள் நடக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ டேஸ் கேம்ப்னு அவங்க சொல்லலை. லாஸ்ட் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் கேம்ப் அப்படிங்கிற விஷயம் இருந்தது. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஐபிஎல்லுக்கு இன்னும் ரொம்பவே டைம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க எடுத்து வச்சிருக்கிற டொமஸ்டிக் பிளேயர்ஸில் ஸோ யாருமே அந்த அளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸில் போய் விளாடுற மாதிரியான பிளேயர்ஸும் இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 5 to 6 பிளேயர்ஸ் இருப்பாங்க. இப்போ குர்னல் பாண்டியாவோட டீம் எல்லாம் வந்துட்டு உள்ளுக்குள்ள ஃபைனல்லாம் போச்சுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த டீம்ஸ்ல இருந்து மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால் வந்து நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயம், அதுக்கப்புறம் அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கப்பட்டு ஸோ அவங்கள அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஐபிஎல்குள்ளே வந்து கொண்டு வருவாங்க. ஸோ எப்பவுமே ஐபிஎல்லோட ஸ்டார்டிங் பாயிண்டில் ப்ராக்டிஸ் செஷன், ஒரு ஐபிஎல் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்கும். ஸோ ஐபிஎல்லோட ஸ்டார்டிங் டேட்லேருந்து 10 days பிஃபோர். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 months முன்னாடியே எல்லா சம்பவங்களும் இங்கே நடந்தாகிட்டு இருக்குது. ஸோ ஆர்சிபி கண்டிப்பாக வந்துட்டு 2019 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனல் கேம்ப் ஆரம்பிச்சு ரொம்ப அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டாங்க. இந்த தடவை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் நமக்கு ஃபேவராக இருந்ததுன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.